உரை ஆற்றுமாறு எமது அன்பிற்கும் பெரு மதிப்புக்கும் உரிய இந்நிகழ்வின் நெறியாளரும் எமது பங்கு தந்தையும் ஆகிய அருட்பணி சில்வரதாஸ் அடிகளார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்பணி மோன்ஃபர்ட் அடிகளார் அவர்களே, அருட் சகோதரன் போல் ரொஷான் அவர்களே, எழுச்சியக நிர்வாக பொறுப்பாளர் திருவாளர் லக்ஷ்மன் அவர்களே, புனித ஜாகப்பர் ஆலய அருட்பணி சபையினுடைய செயலாளர் பொருளாளர் அருட்பணி சபையின் உறுப்பினர்களே, அன்புமிக்க பெற்றோர்களே, பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்புமிக்க மாலை வணக்கம். எங்கள் பாதுகாவலர் புனித ஜாகப்பருடைய திருவிழாவிலே அகமகிழ்ந்து வருட வருடம் நீங்கள் நெறியாள்கையோடு செய்கின்ற அன்பிய அகாப்பே நிகழ்வை இவரிடம் ஒரு சில மாற்றங்களோடு கலை மாலை பொழுதாக நாங்கள் கொண்டு வருகின்றோம். உண்மையிலேயே எமது இளையோர்களை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகின்றேன். நமது துடிப்பு மிக்க உறுதிமிக்க இளையோர்கள் திரு அவையினுடைய எதிர்கால தூண்கள். இவர்கள் எப்பொழுதும் உறுதியாக துணிவு பெற்று திறமைகள் ஆற்றல்களில் வளைத்தெடுத்து திரு அவையின் நலனுக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என விரும்புகின்றோம். அந்த வகையில் தான் இளையோர்களுடைய ஒழுங்கமைப்பிலே நமது பங்கினுடைய குடும்பங்கள் எனும் நமது பங்கை சார்ந்த வெளிநாடுகளிலே வெளியூர்களிலே இருக்கின்ற குடும்பங்களுடைய நிறைவான பூரணமான ஆதரவுடன் நாங்கள் இந்த சிறு நிகழ்வை அழகாக செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே முதலிலே உங்கள் எல்லோரையும் பெரும் மகிழ்வோடு அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நாள் எங்கள் எல்லோருடைய வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான இல்லையில் அதைவிட மேலாக எங்கள் வாழ்விற்கு உறுதிப்பாட்டையும் ஒன்றிப்பையும் அன்புறவையும் கொடுக்கின்ற நிகழ்வாக இருக்க வேண்டும். நாம் ஒரு சிறு குழுமம், நம்முடைய இத்தகைய வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது. நாம் சகோதர சகோதரிகள் என்கின்ற மனப்பான்மையோடு தொடர்ந்தும் வாழ வேண்டும். நமக்கு எதிராக வருகின்ற தீமைகளை எதிர்த்து போராட வேண்டும். ஒட்டுமொத்தத்திலே குறுகிய நலனிலே அக்கறையற்று பொது நலனிலே அக்கறையோடு நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, சிறு நிகழ்வு எங்கள் எல்லோருக்கும் உற்சாகம் கொடுக்கின்றது. மேலும் இந்த நல்ல நாளிலே நாங்கள் சிறுவர்கள், இளையோர்கள், பெரியவர்களுக்கென விளையாட்டுகள் வைத்து அவர்களை மகிழ்ச்சி படுத்தியிருக்கின்றோம். இன்னும் அதைவிட மேலாக இவரிடம் சாதாரண தர பரீட்சையிலே சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களையும் ஏனைய மாணவர்களையும் கௌரவிக்க இருக்கின்றோம். மேலும் அதைத் தொடர்ந்து நமது பிள்ளைகளுடைய இன்னிசை கானங்கள், டான்ஸ், திறமையான நடனங்களையும் நாங்கள் காண இருக்கின்றோம். அதைவிட மேலான ஒரு நிகழ்வு எங்கள் பெற்றோருடைய, எங்களுடைய பெரியவர்களுடைய அர்ப்பணத்தின் நிறைவாக நாங்கள் பெற்ற மகளை இருக்கின்ற விருந்து. எனவே அனைத்தும் ஒரு அன்பின் சாதனமாக, அடையாளமாக இருக்கின்றது. இது ஒரு ஜூபிலி ஆண்டு, அருளின் ஆண்டு. எனவே நாங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் இந்த அருளின் ஆண்டை அருள் கொடுக்கின்ற, அன்பு கொடுக்கின்ற ஆண்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற உங்கள் எல்லோரையும் பெரும் மகிழ்வோடு வரவேற்றுக் கொண்டு இன்றைய இந்த சிறு நிகழ்வினுடைய ஆற்றலும் இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற நல்ல பலமும் உறுதிப்பாடும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த சமூகத்தையும் இந்த பங்கு திருவையும் அழகாக வளர்க்க வேண்டும் என்று ஆசித்து நிற்கின்றேன். நன்றி. ஆம், தன்னுடைய உரையினை கச்சிதமாக நிகழ்த்தி இங்கே அமர இருக்கின்ற எமது பங்கு தந்தை அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகள். முதல் நிகழ்வாக செல்வி பேர்னுசா, உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், கிறிஸ்தவ பாடலை வழங்க வருகிறார். ஆம், ஆரம்பத்திலேயே கிறிஸ்தவ பாடலை இனிமையாக வழங்க வருகிறார் செல்வி வேணுசா அவர்கள். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். இசைக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து
பாடல் வரிசையிலே என்னோட இயேசுவே என்ற பாடலினை வழங்க வருகிறார் கஜன் கபினியா.
புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் கூட இவ்வேளையில் எம் மண்ணிலே வந்து இப்பாடலினை வழங்கி எம் எல்லோரையும் மகிழ்வித்த கபினியா அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்வுகளின் வரிசையிலே நேற்று இல்லாத மாற்றம் என்னது வழங்க வருகிறார் திருமதி பெனிட்டா அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளின் வரிசையிலே சிறப்புரை இடம்பெற இருக்கின்றது. இச்சிறப்புரையை வழங்க வருமாறு கனடா மண்ணிலே பணியாற்றி கொண்டிருக்கும் அருட்பணி கனிசியஸ் ராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைத்து நிற்கின்றேன். இந்த இனிமையான மாலை நேரத்தை மகிழ்ச்சியோடு கழித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இங்கு கூடியிருக்கின்ற அருட்தந்தையர்கள், இன்றைய இந்த நிகழ்வுக்காக சிறப்பான விதத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், இன்னும் அன்பார்ந்த சிறுவர்கள், பெரியோர், பெற்றோர், குறிப்பாக இன்றைய நாளை இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற புனித யாகப்பர் ஆலய இளவாலை புனித யாகப்பர் ஆலய பங்கு இளைஞர் குழாம் அனைவருக்கும் என்னுடைய நேர வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான நாள். நாங்கள் எங்களுடைய புனிதருடைய விசுவாச சாட்சிய வாழ்வின் விழாவை ஆன்மீக மகிழ்ச்சியின் லயத்தில் இணைந்து அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளிலே அதே மகிழ்ச்சியை நாங்கள் இன்னும் இரட்டிப்பாக ஒன்றிணைந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே இந்த நாளை எங்களுடைய பங்கின் இளைஞர்களாக ஒன்றிணைந்து இந்த பங்கு மக்கள் அனைவருடைய இந்த மகிழ்ச்சிக்காக இதை தந்திருக்கின்றார்கள். அவை இந்த இடத்திலே முதற்கண் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே வேளையில் இந்த கலை மாலை அல்லது இந்த கலை நிகழ்வுகள் எங்களுடைய வாழ்வுக்கு சக்தியை தருகின்ற, எங்களுடைய முதலில் எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் தொடர்ந்தும் வளர்த்தெடுப்பதற்கும் அதேவேளை எங்களுடைய உள்ளத்திற்கு இதமான மகிழ்ச்சியான உணர்வை கொடுக்கின்ற, அதே வேளையில் இவ்வாறான இந்த நிகழ்வுகளினூடாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற சந்தர்ப்பங்களை கொடுக்கின்ற நிகழ்வுகளாக இந்த கலை நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றது. இது தனிய ஒருவருடைய முயற்சி அல்ல, ஒட்டுமொத்த கூட்டு முயற்சியாக செயல்படுகின்ற அதே வேளையிலே கிராம மக்களாக பங்கு மக்களாக ஒன்றிணைந்து அதை பார்வையிடுவது, இங்கு தங்களுடைய ஆற்றல்களை தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் உற்சாகம் கொடுக்கின்ற ஒன்றாக அது அமைகின்றது. அவர்களுடைய அந்த வளர்ச்சிக்கு, குறிப்பாக சிறார்கள், இளையோர், இவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு இவை இன்னும் அவர்களுடைய அந்த ஆளுமை விருத்திக்கான சந்தர்ப்பங்களை இது கொடுத்து நிற்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வில் நீங்கள் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது இந்த கொடைகளுக்காக, குறிப்பாக இந்த டேலண்ட்ஸ் எங்களுடைய திறமைகள், இவற்றை எங்களுடைய பிள்ளைகள் இங்கு இந்த நாள் முழுவதும் நாளைக்கு மாலை 4:30 மணியில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது சொல்லப்பட்டது. இந்த முழு மாலையிலிருந்து உங்களுடைய நேரத்தை இங்கே கொடுத்து இங்கே பல்வேறு நிகழ்வுகளிலே பங்கு பெற்றியும் அவர்களை உற்சாகப்படுத்தி நிற்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சிறப்பாக வாழ்த்து நிற்கின்றேன். அதே வேளையிலே
இவ்வாறான இந்த தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கின்றேன். அவை இவ்வாறான இந்த நிகழ்வுகளினூடாக எங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்து கொள்வது ஒரு மிகப்பெரிய சக்தியாக, மிகப்பெரிய ஒற்றுமையின் உயர்வாக அமைந்திருக்கின்றது. அவை இவ்வாறான இந்த மனநிலையிலே நீங்கள் தொடர்ந்தும் வளர வேண்டும், உயர வேண்டும். குறிப்பாக இந்த நிகழ்வை நெறிப்படுத்துகின்ற இளைஞர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துவதோடு இன்னும் பல பங்கினுடைய எங்களுடைய சமூகத்தினுடைய எங்களுடைய கிராமத்தினுடைய நல்ல செயல்பாடுகளிலே அவர்கள் மென்மேலும் ஈடுபடுவதற்கு அவர்களை வாழ்த்து நிற்கின்றேன். அவை இந்த திறமைகள் ஆற்றல்களை நாங்கள் பயன்படுத்தி நல்லவற்றை நாங்கள் இன்னும் பல செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அதனூடாக எங்களுடைய வாழ்விலே பல மாற்றங்களையும் பல உயர்வுகளையும் கண்டடைய வேண்டும் என்று சொல்லி நான் இந்த இடத்திலே வாழ்த்துவதோடு குறிப்பாக இந்த இன்றைய நிகழ்வுகளை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நிற்கின்ற பின்புலத்தில் நின்று நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நிற்கின்ற இளைஞர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றியின் கரகோஷங்களை நாங்கள் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை வாழ்த்துவதோடு இன்றைய இந்த நிகழ்விலே என்னையும் அழைத்து ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தந்த சந்தர்ப்பத்துக்காக உங்களுடைய பங்கு தந்தையாரோட தந்தை சில்வேஸ்டர் அடிகளாருக்கும் அதோடு தொடர்புடைய இந்த நிகழ்வினுடைய ஒருங்கமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அருட்தந்தை அவர்களை பரிசில் வழங்கல் நிகழ்விலும் கலந்து செல்லுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். இவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு இந்திய மண்ணிலே தனது மேற்படிப்பை மேற்கொண்டிருக்கும் அருட்தந்தை பிராயன் அடிகளார் அவர்களையும் இவ்வேளையில் அழைத்து நிற்கின்றேன். கல்விப்புலத்திலே சாதனை படைத்த மாணவர்களுக்கான பரிசில் வழங்கல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. நடைபெற்று முடிந்த காப்போத சாதாரண பரீட்சையிலே கல்வி புலத்திலே 9A சித்திகளை பெற்று எமது மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஜோசப் நீலாவதனன் ஹபீனா அவர்களை இவ்வேளையில் அழைத்து நிற்கின்றேன். இவருக்கான பதக்கமும் பணப்பரிசலும் வழங்க காத்திருக்கின்றது. இவரோடு அந்தோனி பிள்ளை அலெக்ஸ் பிளேயர் 9A சித்தியை பெற்றிருக்கின்றார். இவருக்குமான பதக்கமும் பணப்பரிசலும் இங்கே காத்திருக்கின்றது. கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த தாப்போத சாதாரண பரீட்சையிலே எமது மண்ணுக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை உங்கள் கரவசங்களை கொடுத்து மீண்டும் ஒரு தடவை அவர்களுக்கான கௌரவத்தினை இவ்வேளையில் தெரிவித்திருக்கின்றோம்.
தொடர்ந்து நிகழ்ச்சிகளின் வரிசையிலே யார் இந்த சாலையோரம் என்ற பாடலை வழங்க வருகிறார் வேணுசா அவர்கள். அப்பாடலினை தொடர்ந்து லட்சாவதியை பாடலை வழங்க வருகிறார் திருவாளர் ஜூட் நிரஞ்சன் அவர்கள். ஆம், பாடலை வழங்கி சென்ற திருவாளர் ஜூட் நிரஞ்சன் அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளின் வரிசையிலே நடனம் இடம்பெற இருக்கின்றது. நடனத்தை வழங்க வருமாறு ஜோதிகளை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். நடனம் மூலம் அரங்கத்தை ஆதரவு வைத்த ஜோதிகளுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்வுகளின் வரிசையிலே பரிசில் வழங்கல் நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. இப்பரிசிலை வழங்கி கௌரவிக்குமாறு இன்று எமது நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் மண்ணின் மைந்தனும் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய DS சூசைதாஸ் அவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைத்து நிற்கின்றேன். இப்பரிசில் வழங்கல் நிகழ்விலே முதல் பரிசில் வழங்கல் நிகழ்வாக பொது போட்டியில் கலந்து வெற்றியீட்டிய திருமதி கில்டா நிலோஜினி அவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றேன். திருமதி கில்டா நிலோஜினி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வுகளை கலந்து சிறப்பித்த நடன குழுவினர் சார்பில் குழுவில் ஒருவரை வந்து அன்போடு பரிசிலை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். ஒவ்வொரு குழுவிலும் ஒருவரை வந்து பரிசில் பெற்று செல்லுமாறு பணிவன்போடு கேட்டு நிற்கின்றேன். அத்தோடு அரங்கிலே பாடல்களை பாடி சென்ற இசை கலைஞர்களுக்குமான பரிசுகள் வழங்க காத்திருக்கின்றது. எனவே அரங்கிலே பாடல்களை பாடி எல்லோரையும் மகிழ்வித்த இசை கலைஞர்கள் ஒவ்வொருவரையும் அரங்கிற்கு அழைத்து நிற்கின்றேன். பாடல்களை பாடிக்கொண்ட இசை கலைஞர்கள் விரைவாக வந்து பரிசுகளை பெற்று செல்லுமாறு கேட்டு நிற்கின்றேன். இதுவரை பரிசுகளை வழங்கி கௌரவித்த அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய மேல் நீதிமன்ற நீதிபதி DS சூசைதாஸ் அவர்களுக்கு எமது இதயபூர்வ நன்றிகள். இதுவரை பாடல்களை பாடிய இசை கலைஞர்களையும் இனி பாட இருக்கின்ற இசை கலைஞர்களையும் இப்போது கௌரவிக்க இருக்கின்றோம். தயவு செய்து பாடல்களை பாடிய இசை கலைஞர்கள் உடனடியாக வந்து உங்களுக்கான பரிசுகளை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். தயவுசெய்து பாடல்களை பாடியோர் அரங்கிலே வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை பரிசுகளை பெற்றுச் சென்றவர்களும் அரங்கிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பரிசுகளை பெற்றுச் சென்றவர்கள் அரங்கிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை பரிசுகளை வழங்கி கௌரவித்த பங்கு தந்தை அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த வேளையிலே மாணவர்கள் தயவு செய்து நீங்கள் இப்பொழுது இரவு விருந்துக்காக செல்ல முடியும். உங்களுக்கு என்ன இரவு விருந்து தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது, செல்ல முடியும். அதற்கு பிறகு நீங்கள் வரலாம். இன்னும் 2 பாடல்கள் இருக்கின்றன. 2 பாடல்களோடு அனைத்து நிறைவுக்கு வருகின்றது. இப்பொழுது நன்றி உரை. எனவே நன்றி உரையை தொடர்ந்து 2 பாடல்கள். இந்த 2 பாடல்களுக்கும் விருப்பமான பிள்ளைகள் எளியோர்கள் ஆடவும் முடியும். ஆனால் பிள்ளைகள் தயவு செய்து படிக்கின்ற மாணவர்கள் நீங்கள் இரவு விருந்து பெற விரும்பினால் இப்பொழுது இந்த வேளையிலே செல்ல முடியும். அங்கே தயார் நிலையிலே அனைத்தும் இருக்கின்றன.
ஆலய செயலாளர் திருவாளர் பெர்னாட் அவர்களை நன்றியை வழங்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். புனித யாகப்பர் ஆலய திரு அவை இன்று அன்பிய விருந்தினை உண்டு மகிழ்கின்ற இவ்வேளையில் கலைமாலை மற்றும் அன்பிய விருந்தினை சிறப்பாக நடாத்த பல பேர் பல வழிகளில் உதவி செய்துள்ளனர். முதலில் நல்ல காலநிலை சூழ்நிலையினை தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இவ்விருந்தினை கலைமாலை நிகழ்வையும் நடாத்த ஒழுங்குகளை மேற்கொண்டு பல வழிகளில் ஆயத்தங்களை மேற்கொண்டு எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து வெகு சிறப்பாக நடாத்த ஆக்கமும் ஊக்கமும் தந்த பங்கு தந்தை அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கு தந்தையோடு இணைந்து எமக்கு சகல விதத்திலும் ஒத்துழைத்து நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி ஒத்திகையும் பார்த்து நெறிப்படுத்திய அருட்சகரன் போல் ரொசான் அவர்களுக்கும் என் நன்றிகள். இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் அவர்களுக்கும் என் நன்றிகள். திரு அவைக்கு பல வழிகளிலும் உதவி செய்யும் வெளிநாட்டு உறவுகளை இன்றும் மறக்க முடியாது. இன்றும் பண உதவி செய்த வெளிநாட்டு உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மேலும் அன்பிய விருந்து சிறப்பாக நடைபெற பண உதவி பொருளுதவி அனைத்தையும் வழங்கிய திரு அவை உறவுகளுக்கும் என் நன்றிகள். மேலும் இன்றைய நிகழ்வுக்கு சிறப்புற கலை நிகழ்வுகளை வழங்கிய மரக்கல்லி மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெரியோர் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து இந்நிகழ்வு சிறப்புற ஒத்துழைப்பு வழங்கிய அருள்பணி சபையினர், வழிபாட்டுக்குழு, அன்பிய ஊக்குவிப்பாளர்கள், நிதி பொறுப்பாளர்கள், பீடப்பணியாளர்கள் மன்றம், இளைஞர் யுவதிகள் மன்றம், ஏனைய பக்தி சபையினர் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகள். ஒளி அமைப்பாளர்களுக்கும் நன்றிகள். மேலும் திரு அவை மக்கள் அனைவருக்கும் இன்று விருந்தில் சமையல் உதவி செய்த அனைத்து இறை மக்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி வழங்கி சென்ற ஆலய செயலாளர் அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளின் வரிசையிலே இதோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கொக்கரக்கோ கொக்கரக்கோ என்ற பாடலினை வழங்க வருகிறார் திருவாளர் ஜோட் நிரஞ்சன் செல்வி வெரோனியா அவர்கள். இதுவரை பாடல்களை வழங்கி சென்ற இல்லம் கலைஞர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறுதி பாடலை நாங்கள் இப்பொழுது சந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முதலிலே உங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைக்கின்றேன். முதலிலே எல்லாம் வல்ல இறைவனை உண்மையிலே நன்றியோடு நினைத்து எங்கள் பாதுகாவலர் மேலும் எங்கள் அன்னை மரியாள் புனித சூசியப்பர் இவருடைய பரிந்துரையினால் நல்லதொரு காலநிலையை நாங்கள் பெற்று ஒரு அழகான கலை மாலை பொழுதை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள அருள் பாலித்த இறைவனை நன்றியோடு நினைத்து உண்மையிலே இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது திருவிழாவோடு நமக்குள் இருக்கின்ற அன்புறவு, நமக்குள் இருக்கின்ற உறவு முறைகள் இன்னும் ஆழமாக வேண்டும். அதற்கேற்ப அதை ஒரு வித்தியாசமான முறையிலே நீங்கள் வருடம் கொண்டாடுகின்ற நிகழ்வை சற்று கலை மாலை பொழுதாக மாற்றி உங்கள் பிள்ளைகள் பெரியோருடைய திறமைகளோடு இந்த நிகழ்வை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினேன். அது நல்ல முறையிலே செயல்படுத்தப்பட்டதை நினைத்து நன்றி சொல்லுகின்றேன். இந்த நிலையிலே ஒத்துழைத்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. சிறப்பாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பங்கு மக்களே, உங்களுடைய நிறைவான ஒத்துழைப்பு, நிறைவான ஆதரவு, சிறப்பாக இன்றைய நாளிலே விருந்துக்கென நீங்கள் கொடுத்த உங்களுடைய அன்பளிப்புகள், அதைவிட மேலாக பாடல்கள், நிகழ்வுகள் மூலமாக இன்னும் பல நிலைகளிலே இன்றைய நிகழ்வை சிறப்பிக்க நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். உங்களை அன்போடு நன்றி சொல்லுகின்றேன், வாழ்த்துகின்றேன். மேலும் இந்த வேளையிலே புலம்பெயர், அதாவது வெளிநாட்டிலே வாழுகின்ற எங்களுடைய சகோதர குடும்பங்களை உண்மையிலே மறக்க முடியாது. அவர்கள் பல வழிகளிலே இன்றைய நிகழ்விற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். ஜெரஸ்டின், கிறிஸ்டின், கஜன் சோனியா, அசம்சா தியாளினி, மகேந்திரன், ரஞ்சித், பயஸ், பட்டிமா ஜெயசீலன்,
ஹெலன் டெய்சி, லூமின் அருந்ததி, ஜோய்ஸ் ஸ்டானிஸ்லஸ். இவர்கள் உண்மையிலே இன்றைய நிகழ்விற்கு பல நிலைகளிலே தங்களுடைய ஆதரவு கரங்களை பங்கு தந்தையை கொடுத்து ஒரு அழகான முறையில் இதை செயற்படுத்த எனக்கு கைகோர்த்து பயணித்திருக்கின்றார்கள். இவர்களை இந்த வேளையிலே நன்றியோடு நினைக்கின்றேன். நிறைவாக அன்பார்ந்த பெற்றோர்களே, இளையோர்களே, பிள்ளைகளே, இவை அனைத்தும் எங்கள் வாழ்விலே நிறைவுக்கு வரக்கூடாது. நாங்கள் பெற்றுக்கொண்ட படிப்பினைகளும் அனுபவங்களும் இன்னும் பாடங்களும் எங்கள் வாழ்விலே பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஒரு துடிப்புள்ள அன்பிய சமூகமாக நாங்கள் வாழ வளர இந்த அடுத்த பாடலை அமைதியான நதியிலே ஓடும் எமது மண்ணின் மூத்த இசைக்கலைஞன் திருவாளர் செல்வராசா அவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைத்து நிற்கின்றேன். இதோ உங்களுக்காக தனது இசை மலையால் அரங்கினை அதர வைத்த எமது மண்ணின் மூத்த இசைக்கலைஞன் திருவாளர் செல்வராசா அவர்களுக்கு எங்கே உங்கள் கரகோஷங்கள்? ஆமாம், இத்துடன் 2025 ஆண்டிற்கான கலை மாலை பொழுது நிறைவுக்கு வருகின்றது. எனவே இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவரையும் இவ்வேளையில் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். நன்றி.